நான் இந்த யாத்திரை தொடங்கும் போது எல்லாருமே இதே மாதிரி அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். எப்படி இந்த யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், பெரிய பிளான் இருக்குது இல்லை சடனாக பிளான் பண்ணோம், அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ யாத்திரை முடிச்சுட்டு போகும்போது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மேபி எல்லாருமே ஒரு பயம்னு சொன்னாங்க. யாத்திரை வரும்போது என்ன நடக்கும், இல்லை குரூப்பாக போகிறோம், பயம், பலதரப்பட்ட ஜனங்க வருவாங்க, நம்மளோட ஒத்து போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. பட் எங்களுக்கு என்ன பயம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டரு. ஸோ காசி யாத்திரைனாலே வயதானவர்கள் போகக்கூடிய ஒரு இது இருந்தால் எல்லாருமே நாங்கள் இதுவரை நினச்சிட்டு இருக்கோம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தான் நான் நல்லபடியாக பேசினா கூட பார்த்தீங்கன்னா எப்படி போய் செட்டில் ஆக போகிறோம் நம்ம. ஏன்னா நான் வந்து மீட்டிங் விஷயமா இந்த பாம்பே டெல்லியெலாம் வந்திருக்கேன். ஒரு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாகவே இருக்கும். மொழி கூட ரெண்டாவது பிரச்சனை தான். ஏன்னா அந்த ஃபுட்டு ஒழுங்காக கிடைச்சிட்டா நம்ம எங்கே வேணால் எவ்வளோ நல்லா வேணால் இருக்கலாம். ஸோ உணவு அண்ட் இருக்க இடம், இது ரெண்டும் ஒழுங்காக கிடைச்சிட்டாலே போதும் நம்மளுக்கு. நம்ம தெரியாத ஊர்லேயும் தெரியாத நபர்கள் கூட ஈஸியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணிடலாம். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மங்களம் ட்ராவல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த 2 விஷயத்துலையுமே வந்து திருப்திப்படுத்திருக்காங்க எல்லாரையுமே. ஸோ எல்லாருக்குமே அந்த பயம் இதெல்லாம் இல்லை. இப்போ தைரியமாக அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன டூர் பிளான் பண்ணோன்னா இங்கன்னு இல்லை, எங்கே வேணாலும் வந்து தைரியமாக வந்து நம்ம போகணும் ஆசைப்பட்டால் நம்ம தைரியமாக வந்து மங்களம் ட்ராவல்ஸில் வந்து அப்ரோச் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு எங்களுக்கு. ஸோ யாருமே எந்த அளவுக்கு வந்து ஒரு உடல் ரீதியாக உபாதைகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல உறக்கம், நல்ல உணவு இதெல்லாமே கிடைச்சது. இந்த 5 நாள் போனது எப்படின்னு தெரியல. இப்போ காலையில் தான் பேசிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் நான். ஸோ 5 days எப்படி போகும் அப்படின்னு யோசிச்சு இப்போ 5 days இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி. 7 நாள் வந்து இல்லை, நம்மளோட இது வந்து மண்டே டு ஃப்ரைடே தானே. ஸோ 2 நாள் ட்ராவலிங்கில் போயிடுச்சு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே எப்படி போகும் அப்படின்னு யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்துச்சு, நம்ம பேக் டு ஹோம்ன்ற மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல மங்களம் ட்ராவல்ஸை தேங்க்ஸ் பண்ணோம். என்னென்னா காசு யாருன்னா கொடுத்துடலாம், பட் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா we are fully satisfied. ஸோ தேங்க்யூ அசோக் சார் அண்டு சரவணன், 2 பேருமே நல்ல ஒரு கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது 2 பேரும். ஸோ எந்த ஒரு முகம் சுழிக்காமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே ஸ்மைலிங்கோட ஃபேஸ் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ லாட் அண்ட் கன்யூ த சேம். ఉంది ట్రావెల్స్ బాగుంది లేదా? ஏப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொண்ணு பார்க்க போவாங்க இல்லையா, பொண்ணு பாடுமா பேசுமா டான்ஸ் ஆடுமா எல்லாம் கவனிக்கலையாப்பா?